The exercise number 3.13. Determine the nature of roots. The first division 15x square plus 11x plus 2 equal to 0. Compared to standard form ax square plus bx plus c equal to 0. அப்போ a என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a equal to 15, அடுத்தது b equal to 11, c equal to 2. இப்போ டெல் அப்ளை பண்ணி பார்க்குறோம். இப்போ டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ பி உடைய வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். அப்போ பி டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர், அப்போது 11 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 15 இன்ட்டு சிங்கிறது 2. அப்போ டெல் ஈக்குவல் டு 121 மைனஸ் 4 இன்ட்டு 15 60, அப்போ 120 வரும். அப்போ 120. அப்போ டெல் ஈக்குவல் டு 1. அப்போ டெல் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா ரியல் அண்டு அன்ஈக்குவல். அப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல். therefore the roots are real and unequal. The second division x square minus x minus 1 equal to 0. இதை கம்பேர் பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணுறோம். அப்போது கம்பேர் டு ax square plus bx plus c equal to 0. அப்போ ஏவோட வேல்யூ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, a equal to 1, b equal to minus 1, b equal to minus 1, c equal to minus 1. அப்போது c equal to minus 1. அப்போ டெல் அப்ளை பண்ணி பார்ப்போம். டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போது டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர், அப்போ மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 4, ஏங்கிறது 1, சிங்கிறது மைனஸ் 1. அப்போது டெல் ஈக்குவல் டு இங்கே 1 நேரம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்ஸு 4 அப்படின்னு கிடைக்குது. அப்போது டெல் ஈக்குவல் டு 5, அதாவது பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் வந்து கிரேட்டர் தென் 0ன்னு அர்த்தம். டெல் வந்து கிரேட்டர் தென் 0 வந்துச்சுன்னா the roots are real and unequal. Therefore the roots are real and unequal. The real and unequal. Third division root 2 t square minus 3t plus 3 root 2 equal to 0. இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ண போகிறோம். அப்போது கம்பேர் டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தி ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. அப்போ ஏவோட வேல்யூ என்னென்னா ரூட் 2. அப்போ a ஈக்குவல் டு ரூட் 2. அடுத்தது b ஈக்குவல் டு மைனஸ் 3, b ஈக்குவல் டு மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு c ஈக்குவல் டு 3 root 2, c equal to 3 root 2. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். the del equal to b square minus 4ac. அப்போது del equal to b square, அப்போது மைனஸ் 3 the whole square மைனஸ் 4 ஏங்கிறது ஒரு ரூட் 2, c 3 root 2. அப்போது del equal to மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ் 9. அப்போது மைனஸ், அப்போ 4 அப்படியே வச்சுக்கலாம். 4 இன்ட்டு 3 12 ஆயிரும். 4 இன்ட்டு 3 12, 4 இன்ட்டு 3 வந்து 12, ரூட் இன்ட்டு ரூட் 2 2 அப்படின்னு கிடைக்கும். therefore the del equal to minus 9 minus 24 அப்படின்னு கிடைக்கும். அப்போ del equal to minus 15. அப்போ del equal to minus 15, அதாவது நெகட்டிவ் வேல்யூ வருது. நெகட்டிவ் வேல்யூ வந்தால் del வந்து லெஸ் தென் 0ன்னு அர்த்தம். therefore roots are no real roots அப்படின்னு எழுதலாம். therefore no real roots. Next, fourth division 9y square minus 6 root 2y plus 2 equal to 0. இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ண போகிறோம். அப்போது கம்பேர் டு ax square plus bx plus c equal to 0. இப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தா 9. அப்போ a equal to 9. b யோட வேல்யூ minus 6 root 2. அப்போ b equal to minus
6 root 2 minus 6 root 2. C value 2. Now C equal to 2. About del equal to B square minus 4AC. About del equal B value minus 6 root 2 whole square minus 4. A 9, C ஒரு 2. அப்போது del equal to மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். 6 ஸ்கொயர் பண்ணால் 36. ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் ஒரு 2 கிடைக்கும். அடுத்தது 4 into 9 36. அப்போது 36 into 2ன்னு வருது. இப்போ ரெண்டு ஒரே மாதிரி இருக்கனால ரெண்டு கேன்சல். அப்போது டெல் ஈக்குவல் டு 0ன்னு வருது. டெல் 0 வந்தால் ரூட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரியல் அண்டு ஈக்குவல். therefore the roots are real and equal. Real and equal. Fifth division 9a square b square into x square minus 24abcd into x plus 16c square d square equal to 0. இதை ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ண போகிறோம். அப்போது compare to ax square plus bx plus c equal to 0. இதில் a உடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 9a square b square. a உடைய வேல்யூ 9a square b square. அடுத்தது b உடைய வேல்யூ minus 24 abcd. அடுத்தது c உடைய வேல்யூ 16 c square d square. இப்போ டெல் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போது டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர் அப்படின்னு போடும்போது மைனஸ் 24abcd ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஏங்கிறது பார்த்திங்கன்னா 9a ஸ்கொயர் பி ஸ்கொயர் a ஸ்கொயர் பி ஸ்கொயர். அடுத்தது சி அப்படிங்கிறது 16c ஸ்கொயர் டி ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போது டெல் ஈக்குவல் டு மைனஸ் 24 மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். 24 ஸ்கொயர் பண்ணோம்னா 576. அப்போது ஏபிசிடி அதாவது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அடுத்தது மைனஸ் இந்த இடத்துல 9 into 16ங்கிறது 144. 144 into 4ன்னு போடும்போது 576ன்னு வரும். அப்போ இதெல்லாம் மல்டி பண்ணும்போது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கனால சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால கேன்சல். அப்போது டெல் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. அப்போ டெல் 0 வந்துச்சுன்னா த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். Second sum, find the value of k which the roots of the following equations are real and equal. அதில் first division 5k minus 6 into x square plus 2kx plus 1 equal to 0. சரி, இது என்ன சொல்லியிருக்கான், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டான். இப்போ ரியல் அண்டு ஈக்குவல் அப்படிங்கும்போது என்ன வரும், டெல் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ டெல் ஈக்குவல் டு 0 அப்படிங்க வச்சு நம்ம சம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏபிசி வேல்யூ வேணும். அதுக்காக இதை ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணி ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது கம்பேர் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதில் ஏ ப்ளஸில் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 5k மைனஸ் 6ன்னு இருக்குது. அடுத்தது பி ப்ளஸில் என்ன இருக்குது 2kன்னு இருக்குது 2k. சி ப்ளஸில் 1ன்னு இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கான், கிவன் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது ஃபார்முலா டெல் ஈக்குவல் டு 0. அப்போது டெல்லுக்கு ஃபார்முலா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இது ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அப்போ பி ஸ்கொயர் அப்படிங்கும்போது அப்போது 2k ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4a ஏங்கிறது 5k மைனஸ் 6 சிங்கிறது 1 ஈக்குவல் டு த 0. அப்போ 2k ஸ்கொயர் பண்ணோம்னா 4k ஸ்கொயர்னு வரும். அப்போ இதில் பார்த்திங்கன்னா உள்ளே மல்டி பண்ணோம்னா மைனஸ் 20 மைனஸ் 20k மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு
4 6 ஆர் 24 அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 0. இப்போ இது 3 டேர்மும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 3 டேர்மும் கம்பேர் பண்ணோம்னா இதை 4ஆல் டிவைட் ஆகும். அப்போது டிவைடட் பை 4. அப்போது கே ஸ்கொயர் மைனஸு 5k ப்ளஸ்ஸு 6 ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு மல்டிபிள் பண்ணால் 6 வரணும். மல்டிபிள் பண்ணால் 6 வரணும். ஆட் பண்ணால் -5ங்கிறது வரணும். -3 இன்ட்டு -2 போடும்போது +6 கிடைக்கும். -3யும் -2யும் ஆட் பண்ணோம்னா -5ங்கிறது நமக்கு கிடைக்குது. அப்போ இங்கே வேரியபிள் வந்து கே. அப்போது கே அப்படிங்கிறது எழுதிக்கலாம். அப்போது ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா k-3 k-2. அப்போது k-3 இன்ட்டு k-2 இங்கே ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அப்போது k-3 ஈக்குவல் டு 0, k ஈக்குவல் டு 3. அப்போது k-2 ஈக்குவல் டு 0, the k ஈக்குவல் டு 2. அப்போது கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. therefore the k ஈக்குவல் டு 2 or 3. இதுதான் நமக்கு கேவுடைய வேல்யூ. இப்போ செகண்ட் டிவிஷன் kx² ப்ளஸ் 6k ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. இதை கம்பேர் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணி ஏபிசி வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கம்பேர் டு ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. அப்போ ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா கே. அப்போ ஏ ஈக்குவல் டு கே. அப்போ பி ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 6k ப்ளஸ்ஸு 2ன்னு வருது. அப்போ சி ஈக்குவல் டு 16. அப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா given the roots are real and equal. அப்போ ரியல் அண்ட் ஈக்குவல்னா ஃபார்முலா வந்து டெல் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ டெல்லுக்கு வந்து ஃபார்முலா b² மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. அப்போ இதில் வச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். b². அப்போது 6k ப்ளஸ் 2 அப்போது ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4a ஏங்கிறது k c 16 இன்ட்டு 16 ஈக்குவல் டு 0. அப்போது இது a ப்ளஸ் b இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போது 36k² ப்ளஸ் 4. அப்போது 4 6 ஆர் 24. அப்போது 24kன்னு வரும். அப்போ இங்கே வந்து 64 மைனஸ் 64k ஈக்குவல் டு 0. அப்போ அது ரெண்டுக்கு நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது 36k². அது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா -40k ப்ளஸ்ஸு 4 ஈக்குவல் டு த 0 அப்படின்னு கிடைக்குது. அப்போது இதை 4ஆல் நம்ம டிவைட் பண்ண முடியும். அப்போது டிவைடட் பை 4. அப்போது டிவைடட் பை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா அப்போ 9k² மைனஸு 10k ப்ளஸ்ஸு 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த 9ஐயும் 1ஐயும் மல்டி பண்ணால் 9 இன்ட்டு 1 9 வரும். மல்டி பண்ணால் 9 வரணும். ஆட் பண்ணால் -10 கிடைக்கணும். இப்போ -9 இன்ட்டு -1 அப்படின்னு எழுதலாம். மல்டி பண்ணால் +9, ரெண்டு ஆட் பண்ணால் -10. இங்கே வேரியபிள் வந்து 9k. அப்போ டிவைடட் பை 9k அப்படின்னு எழுதுகிறோம். இந்த 9ம் இந்த 9ம் கேன்சல். அப்போ -1 டிவைடட் பை k அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போது k-1 ஃபேக்டர் வந்து k-1 இன்ட்டு 9k-1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு k-1 ஈக்குவல் டு 0. அப்போது k ஈக்குவல் டு 1 வரும். 9k-1 ஈக்குவல் டு 0. அப்போது 9k ஈக்குவல் டு 1. அப்போ k ஈக்குவல் டு 1/9. அப்போது k உடைய வேல்யூ 1 or 1/9. 1 or 1/9. The third sum, if the roots of a minus b x² plus b minus c into x plus c minus a equal to 0 are real and equal, then prove that b, a, c are in arithmetic progression அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ரூட் சொல்லியிருக்கான். சரி, முதல் இதை வந்து ஈக்குவேஷன் எழுதிக்கான். a minus b into x² plus b minus c into x plus c minus a equal to 0. இப்போ ஃபஸ்ட்டு ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது ஜென்ரல் ஃபார்மோடு கம்பேர் பண்ண போகிறோம். அப்போது கம்பேர் டு ax² plus bx plus c equal to 0.
அப்போ ஏ ப்ளஸில் இங்கே என்ன இருக்குன்னா ஏ மைனஸ் பின்னு இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. அப்போ பியோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தா பி மைனஸ் சி. சியோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சி மைனஸு ஏ. இப்போ தந்திருக்க ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிவன் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அவங்களே தந்துட்டாங்க. அப்போது ரியல் அண்டு ஈக்குவல் அப்படிங்கும்போது ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா த டெல் ஈக்குவல் டு 0. அப்போது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு த 0 அப்படின்னு வரும். அப்போ பி ஸ்கொயர் அப்படிங்கும்போது பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ஏங்கிறது ஏ மைனஸ் பி இன்ட்டு சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயருங்கிறத ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்போது பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸு 2bc அப்படின்னு வரும். அடுத்தது மைனஸ் இங்கே 4 அப்படி வச்சுக்கலாம். சியோட சி எடுத்து இந்த ரெண்டு கூட மல்டி பண்ணுங்கள். ஏசி மைனஸு பிசி. ஏ எடுத்து மைனஸ் ஏ எடுத்து ஏவோட மல்டி பண்ணால் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் பின்னு போடும்போது ப்ளஸ்ஸு ஏபி அப்படின்னு வரும் ஈக்குவல் டு த 0. நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc அப்படியே வச்சுக்கலாம். அப்போ இதை பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்து மல்டி பண்ணுறோம். இந்த 4 உள்ளே கொண்டு மைனஸ் 4 உள்ளே கொண்டு வந்து மல்டி பண்ணால் மைனஸ் 4ac மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 4bc மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 4a ஸ்கொயரு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 4ab. சரி, இதில் பார்த்திங்கன்னா 4a ஸ்கொயர் இருக்கா, முன்னாடி கொண்டு வந்துடலாம். 4a ஸ்கொயர், அடுத்தது b ஸ்கொயர், அடுத்தது c ஸ்கொயர், அடுத்தது 2bc இருக்குது. 2bc இங்கே 4bcன்னு இருக்குது. ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு 2bcன்னு வரும். 2bc அடுத்தது மைனஸ் 4ac ஆனது ஒன்று மைனஸ் 4ab ஈக்குவல் டு 0. ஏன்னா த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவலுங்கிறதுனால ஈக்குவல் டு 0ன்னு போட்டாச்சு. இப்போ இது ஆர்டராக எழுத போகிறோம். ஆர்டர் எழுதும்போது அது ஒரு ஆர்டராக எழுதுகிறோம். அப்போது 4a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர், அடுத்து 2ab, அடுத்து 2bc, அடுத்து 2ca அப்படின்னு வரும். அப்போ 2ab அப்படிங்கும்போது மைனஸு 4ab, ஏபிக்கு அப்புறம் பிசின்னு வரும். அப்போது 2bc, அப்போ சிஏன்னு வரும். மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இதில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங் வேரியபிள் எப்போவுமே ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே மைனஸ் வந்தால் என்ன அர்த்தம்? பிங்கிறது மைனஸ்னு அர்த்தம். பிங்கிறது மைனஸ். அப்போ பி மைனஸாக இருந்தால் பி மைனஸ் இங்கே, அப்போ இங்கே ப்ளஸ் சைன் வருதா, பி மைனஸு. அப்போ சியும் மைனஸாக இருந்தால் தான் மைனஸ் டு மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு வரும். அப்போ ஏ எப்போவுமே ப்ளஸ்ஸு, சி மைனஸாக இருக்கனால இந்த இடத்துல நமக்கு மைனஸ் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இதில் பாருங்கள், எப்போவுமே ஸ்டார்டிங் வேரியபிள் ஸ்டார்டிங் வேரியபிள் ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே மைனஸ் வருதுன்னா என்ன அர்த்தம்? பிங்கிறது மைனஸாக இருந்தால் தான் இங்கே மைனஸ் வரும். அப்போ பி மைனஸு, அப்போ சியும் மைனஸாக இருந்தால் தான் மைனஸ் டு மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு வர முடியும். அப்போது இங்கே எழுதும்போது 2a இங்கே எழுதும்போது நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்திங்கன்னா இந்த 2a ஹோல் ஸ்கொயரு, அடுத்தது ப்ளஸ்ஸு மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அடுத்தது மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர். அப்போ பிசிங்கிறது ரெண்டுமே மைனஸும் கண்டுபிடிச்சாங்க, அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கோம். அப்போ ஃபார்முலா இங்கே என்ன வரும்? 2ab. அப்போது ப்ளஸ்ஸு 2a, ஏங்கிறது 2a, பிங்கிறது மைனஸ் பி, அடுத்தது ப்ளஸ்ஸு 2bc, 2bc, பிங்கிறது மைனஸ் பி, சிங்கிறது மைனஸ் சி, அடுத்தது ப்ளஸ்ஸு 2ca. அப்போது 2ca, ஏங்கிறது 2a, அப்போது சிங்கிறது மைனஸு சி அப்படின்னு வரும். அப்போ ஈக்குவல் டு இந்த 0 அப்படின்னு எழுதியாச்சு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஃபார்மில் இது என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca அப்படின்னு வரும்.
இது என்ன ஃபார்ம் இருக்குன்னா a + b + c the whole square இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது ஏக்கு என்ன வருங்க 2a, பிக்கு என்ன வரும் பிங்கிறது இந்த இடத்துல -b, சிங்கிறது -c. அப்போது இந்த இடத்துல ஹோல் ஸ்கொயர் = 0 அப்படின்னு வரும். அப்போ ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தோம்னா ரூட் எடுக்கும்போது என்ன வரும்னா 2a - b - c = 0 தான் வரும். அடுத்தது நெக்ஸ்ட்டு இதில் 2a = என்ன வரும்னா b + c, இது ரெண்டு ரைட்ஸில் கொண்டு வந்துட்டோம். அப்போ a = b + c / 2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ therefore b, a, c are in AP அப்படி நம்ம இதை சொல்லிடலாம். சரி, இது எப்படி ஏபியாக வருது அப்படிங்கிறது இங்கே போட்டு காட்டுறேன். இப்போ BAC, b, a, c அப்படின்னு இருக்குது. அப்போது ஏபியாக இருக்கணும் என்ன கண்டிஷன் D1 = D2ங்கிறது கண்டிஷன். அப்போ D1 போடும்போது என்ன வரும் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்மு, D2னா தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்மு. அப்போ இங்கே என்ன வரும்னா a - b, இங்கே வந்து c - aன்னு வரும். அப்போ இந்த ஏவை இங்கே கொண்டு வந்துட்டோம்னா a + ஏன்னு வரும். இந்த b அங்கே கொண்டு போயிட்டோம்னா b + cன்னு வரும். அப்போது 2a = b + c. அப்போது a = b + c / 2 அப்படின்னு கிடைக்குது. அப்போது இது ஏபியாக இருக்கிறதுனால நமக்கு a = b + c / 2ன்னு வருது. இங்கே நமக்கு வந்த ஆன்சரும் a = b + c / 2. அப்போது இது வந்து b, a, c are in AP அப்படி நம்ம அதை சொல்லிடலாம். Fourth sum, if a, b are real, then show that the roots of the equation a - b into x square minus 6 into a plus b into x minus 9 into a minus b = 0 are real and unequal. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ரியல் ரூட்ஸ் ஆர் இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லலாம். ரியல் அண்ட் அன்ஈக்குவல் என்னது டெல் வந்து > 0 அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகணும். அதாவது டெல்லுடைய வேல்யூ பாசிட்டிவில் வந்தால் அது > 0ன்னு அர்த்தம். சரி, தந்திருக்க ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். தந்திருக்க ஈக்குவேஷன் வந்து a - b into x square minus 6 into a plus b into x minus 9 into a minus b = 0. இதை கம்பேர் டு ஜென்ரல் ஃபார்ம். அப்போது கம்பேர் டு ax square plus bx plus c = 0. இப்போ கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ கிடைக்குது. a வந்து a - b. அப்போ a = a - b. பியோட வேல்யூ b = 6 into a plus b, 6 into a plus b. அடுத்தது சிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா -9 into a minus b. இப்போது இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். த டெல் ஈக்குவல் b² - 4ac அப்படிங்கிறது ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போது டெல் ஈக்குவல் b² அப்படிங்கும்போது த 6 into a plus b, 6 into a plus b whole square minus 4, ஏங்கிறது a minus b, b அப்படிங்கிறது சிங்கிறது -9 into a minus b. சரி, இதை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த டெல் ஈக்குவல் 6 ஸ்கொயர் பண்ணால் 36, a plus b the whole square ஃபார்முலா என்ன வரும்னா a² plus b² plus 2ab அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போது இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு போடலாம். அப்போது ப்ளஸ்ஸு 9 4s are 36ன்னு வரும். அப்போது 36. அப்போ a - b, இங்கே ஒரு a - bன்னு இருக்குது. அப்போது a - b the whole square அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா த டெல் ஈக்குவல் 36 a² plus b² plus 2ab. அப்போ ப்ளஸ் 36 a - b the whole square. இப்போ a² plus b² minus 2ab. அப்போது இதில் ரெண்டு ஆட் பண்ணுறோம். அப்போது டெல் ஈக்குவல் டு 36 36 ஆட் பண்ணால் 72. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த a² plus b², அதாவது இந்த இடத்துல 36ங்கிறது காமனாக எடுத்துலாம். தப்பாக எழுதிட்டேன். அப்போ 36ங்கிறது ரெண்டுலேயும் காமனாக எடுத்தாச்சு. இப்போ a² plus b² plus 2ab. அப்போ இதில் ப்ளஸ் a² plus b² minus 2ab. இப்போ +2ab - 2ab கேன்சல்.
அப்போது இந்த டெல் ஈக்குவல் 36 அப்போது 2a² ப்ளஸ் 2b² அப்படின்னு வரும். அப்போது டெல் ஈக்குவல் இந்த 2ங்கிறது வெளியே எடுத்துட்டோம்னா 36 × 2ன்னு வரும். அப்போது a² ப்ளஸ் b². நெக்ஸ்ட்டு இந்த டெல் ஈக்குவல் டு 72 அப்போது a² ப்ளஸ் b². இது எப்படி இருக்குது? டெல்லோட வேல்யூ பார்த்தா பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ இது என்ன வேல்யூ? பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ பாசிட்டிவ் வேல்யூன்னு என்ன அர்த்தம்? டெல் வந்து கிரேட்டர் தென் ஜீரோன்னு அர்த்தம். டெல் இஸ் த கிரேட்டர் தென் ஜீரோ. டெல் கிரேட்டர் தென் ஜீரோன்னு என்ன? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல். த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல். த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. The fifth equation, if the roots of the equation c² minus ab into x² minus 2 into a² minus bc into x plus b² minus ac equal to 0 are real and equal, prove that either a equal to 0 or a cube plus b cube plus c cube equal to 3abc. இதில் அவங்க தந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னு தந்திருக்காங்க. ரியல் அண்டு ஈக்குவல்னா என்னது? டெல் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். சரி, ஃபஸ்ட்டு தந்திருக்க ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அப்போது c² மைனஸ் ஏபி இன்ட்டு x² மைனஸ் 2 இன்ட்டு a² மைனஸ் பிசி இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் b² மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. ரைட். அப்போ கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் டு ஜென்ரல் ஃபார்மு. compare to ax² plus bx plus c equal to 0. இதில் a பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா c² மைனஸ் ஏபி அப்படின்னு இருக்குது. அடுத்தது b பிளேஸில் b ஈக்குவல் டு -2 இன்ட்டு the a² மைனஸ் பிசி அப்படின்னு இருக்குது. இப்போ c பிளேஸில் b² மைனஸ் ஏசின்னு இருக்குது. அப்போது என்ன தந்திருக்கான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா given roots are real and equal அப்படின்னு சொல்லி கண்டிஷன் தந்துட்டான். அப்போது டெல் வந்து ஈக்குவல் டு 0. அப்போது b² மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. அப்போது இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போது b² அப்படின்னு போடும்போது -2 இன்ட்டு a² மைனஸ் பிசி. அப்போது b² மைனஸ் 4a c² மைனஸ் ஏபி சி b² மைனஸ் ஏசி அப்போது ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 4 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல 4. அப்புறம் a² மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் a² மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் போடும்போது அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணால் a⁴. அடுத்தது ப்ளஸ் b² c² மைனஸு 2a² bc அப்படின்னு கிடைக்கும். ஃபார்மில் வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் எழுதிக்கும். அடுத்தது -4 இந்த 4 வெளியே வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல b² எடுத்து இங்கே உள்ள மல்டி பண்ணால் b² c². அப்போ இந்த உள்ள மல்டி பண்ணும்போது மைனஸ் ab³ நேரம் ab³. அடுத்தது ஏசி மைனஸ் ஏசியால் இங்கே மல்டி பண்ணுறோம். இப்போ மைனஸ் அப்போ c² இருக்கிறனால c³ நேரம் ac³ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் a இன்ட்டு a² அப்போ பிசின்னு வரும் a² பிசி ஈக்குவல் டு த 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த இடத்துல ஈக்குவல் டு 0. இப்போது இதை எடுத்தால் போய் உள்ளே கொண்டு மல்டி பண்ணோம்னா 4a⁴ ப்ளஸ்ஸு 4b² c² மைனஸ் 8a² பிசின்னு இருக்கும். அப்போ அதே மாதிரி -4b² c² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ்ஸு 4ab³ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4ac³. அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 4a² பிசி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்கிது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4b² c². இங்கே ஒரு 4b² c² ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மீதி இருக்கிறது 4a⁴
அடுத்தது பியில் 4a to the power of 4 minus 8a square bc அடுத்தது ப்ளஸ் 4ab cube ப்ளஸ் 4ac cube அப்போது மைனஸ் 4a square bc ஈக்குவல் டு 0. இப்போ கம்ப்ளீட்டாக இதில் வந்து 4aங்கிறது காமனாக எடுக்கலாம். அப்போது 4a காமனாக எடுத்தோம்னா இங்கே a cube மைனஸ் 4a போச்சுன்னா இங்கே வந்து ஒரு 2abc அப்படின்னு வரும். 2abc அப்புறம் ப்ளஸ் 4a போயிடுது. 4a போச்சுன்னா வெறும் b cube தான் இருக்கும். b cube 4a போச்சுன்னா இங்கே c cube அடுத்தது 4a போச்சுன்னா மைனஸ் 4abcன்னு தான் வரும். abc ஈக்குவல் டு 0. அப்போது 4a அப்படி வச்சுக்கலாம். 4a அப்போது a cube ப்ளஸ் b cube ப்ளஸ் c cube இது ரெண்டும் சேம் வேல்யூ சேம் சைனாக்கனால மைனஸ் 6abc அப்படின்னதுலாம் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் ஏபிசி தான் வரும். இந்த 4 வராது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் 2abc இங்கே ஒரு ஏபிசி இருக்கா. இப்போ மைனஸ் 3abc அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அடுத்தது இந்த 4 கொண்டு வந்து 4 ரைட் சைடில் கொண்டு வந்தோம்னா நமக்கு 0ன்னு கிடைக்கும். 4 வந்து ரைட் சைடில் கொண்டு வந்துடும். 4 ரைட் சைடில் கொண்டு வந்தால் 0/4 வரும். 0/4 போடும்போது நமக்கு ஆன்சர் 0 தான் கிடைக்கும். அப்போ இங்கே என்ன வரும்னா a இன்ட்டு a க்யூபு a க்யூபு ப்ளஸ் b க்யூபு ப்ளஸ் c க்யூபு மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கிது. அப்போ இது எழுதும்போது எப்படி எழுதுவோம்? a ஈக்குவல் டு 0 ஆர் a க்யூபு ப்ளஸ் b க்யூபு ப்ளஸ் c க்யூபு மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்போது இது 0ன்னு வரும்போது இந்த மைனஸ் 3abc ரைஸில் கொண்டு வந்தால் ப்ளஸ் 3abcன்னு கிடைக்கும். அப்போது a க்யூப் ப்ளஸ்ஸு b க்யூபு ப்ளஸ் c க்யூப் இது ரைட்டில் கொண்டு வந்தோம்னா ஈக்குவல் டு 3abc அப்படின்னு கிடைக்கும். அப்போது அவன் தந்திருக்க ரிசல்ட்டை நம்ம கொண்டு வந்துட்டோம்.